அஜித் விஜய் இது சம்பந்தமான பிரச்சனை நீண்டு கொண்டே போகிறது. முதல் ஆரம்பத்தில் அஜித் அவர்கள் விஜய் மட்டும் ஒரு மனிதரை மட்டும் இதற்கு காரணமாக சொல்ல முடியாது, கரூர் சம்பவத்திற்கு எல்லோருமே காரணம் என்று சொல்லியிருந்தார். உடனே அதை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் அஜித் விஜய்க்கு எதிராக பேசியிருக்கிறார் என்று சொல்லி அதை இணையதளத்தில் வைரலாக்கினாங்க. எல்லார் மத்தியிலையும் குழப்பத்தை உருப்பினாங்க. அது விஜய்க்கு எதிராக நான் எதையும் நினைத்து கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாம் அஜித் விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லி அந்த செய்தியை இணையதளங்களில் பரப்பி அஜித் ரசிகர்களும் விஜய் பக்கம் சேர்ந்தால் எல்லா இளைஞர்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்களே. இளைஞர் கூட்டமே பெருசாக விஜய் பக்கம் போயிருமே. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன ஆகிறது? இளைஞர் அணின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் நிறைய பேர் உறுப்பினர்கள் சேர்த்து வச்சுருக்காங்க. எல்லோரும் காலை வாரிட்டாங்கன்னா எல்லா இளைஞர்களும் ஒன்று அஜித் இல்லை ஒன்று விஜய்ன்னு தான் இருக்காங்க ரசிகர்களாக. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு திமுக கொஞ்சம் ஆடி போயிருக்காங்க. ஆனால் திமுகவுக்கும் அஜித்துக்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தம். கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே, அவர் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போதே, அப்போ நடந்த ஒரு விழாவில் அஜித் இந்த விழாவுக்கு வர சொல்லி என்னை பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு திமுக மேலேயே குற்றச்சாட்டு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே குற்றச்சாட்டை வைத்தார். அப்போ கருணாநிதி அவர்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்த நம்ம ரஜினிகாந்த் எந்திரிச்சு நின்று கைதட்டினார் ஆமோதிச்சு. அப்படி இருந்தது திமுகவுக்கும் அஜித்துக்கும் 7ஆம் பொருத்தம். இப்போ இந்த நேரத்தில் விஜய்க்கு நான் எப்போதும் நல்லதையே நினைத்திருக்கிறேன் அப்படின்னு அஜித் சொன்னதுனால 2 ரசிகர்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்களோ, அஜித் ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விடுவார்களோன்னு சொல்லி முக்கியமான கட்சிகள் எல்லாம் கலக்கம் அடைந்து திமுகவுக்கு அவர் ஆதரவை கொடுக்க மாட்டார். காரணம், திமுக தலைவர்கள் பல பேர் அவரை பல விதத்தில் மிரட்டியிருந்தார்கள் அப்படிங்கிறது அவரே சொல்லியிருந்தார். அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்கள் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு தயங்க மாட்டோம்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மெல்ல மெல்ல இருந்த பகையெல்லாம் விலகி 2 பேத்துக்குள்ள ஒரு நட்பு இது உருவாகி இருக்கிறது.